ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக நான் அன்றைக்கி பட்டு சாரியை வந்து உடுத்தி உங்கள்கிட்ட காமிக்க போகிறேன். இந்த சாரீ வந்து நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் காமிச்சிருப்பேன். எந்த பட்டு சாரீ எடுத்தேன் அப்படிங்கிறத தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இதுதான் அந்த சாரீ. ஸோ சாரீ ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1400 ருபீஸ் அந்த மாதிரி. நான் வந்து இந்த ஆடி தள்ளுபடியில் வாங்கினதுனால அதோட ரேட் கம்மியாக இருந்துச்சு. ஸோ அதுதான் இந்த சாரீ வந்து க்ரீன் கலர் சாரீ பாடியில் வரும், மேலே ரெட்டு வருது. ஆக்சுவலாக அந்த சாரீக்கு இன்னும் ப்ளவுஸே நான் கட் பண்ணலை. ஸோ ப்ளவுஸ் கட் பண்ணிட்டோன்னா மேபி அந்த க்ரீன் வந்து மேலே வந்துடும் நினைக்கிறேன். ஐ திங்க் அப்படி தான் நினைக்கிறேன். ஸோ அப்படி தான் நினைக்கிறேன். ஏன்னா ப்ளவுஸ் கட் பண்ணதுனால எனக்கும் தெரியல எது மேலே வரும் அப்படின்னு. உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இதில் ப்ளவுஸ் எது அப்படின்ட்டு. நான் ப்ளவுஸ் கட் பண்ணிட்டேன்னா அந்த ரெட்டு வந்து எங்கே போகும் அதுதான் எனக்கு டவுட்டாக இருக்குது. க்ரீன் மேலே வந்துடும் இல்லையா? சாரீ அவ்வளோவா கெட்டாதனால எனக்கு தெரியல. ஸோ ரீசெண்டாக கட்டிக்கிட்டு இருக்கறனால நீங்கள் சொல்லுங்கள் எது ப்ளவுஸு அப்படின்ட்டு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாரீ வந்து ரொம்ப ப்ரிட்டியான ஒரு கலரில் தான் இருந்துச்சு. ரொம்பவே அழகாக இருந்துச்சு அந்த கலரு. பிறகு சன்லைட்டில் பார்த்தீங்கன்னா சாரீ பயங்கர ஷைனிங்காக இருந்துச்சு. ஸோ ரேட் கம்மியான ரூபாய்க்கு தான் நான் எடுத்தேன். இந்த ப்ளவுஸ் வந்து நான் வந்து மேட்ச் பண்ணியிருக்கேன். ஏன்னா ப்ளவுஸ் தைக்க எனக்கு டைம் இல்லை. இன்றைக்கி சர்ச்சுக்கு கட்டிட்டு போகணும் அப்படிங்கிறதுனால ப்ளவுஸ் தைக்க டைம் இல்லாதனால நான் வந்து இன்னொரு ப்ளவுஸ் வந்து மேட்ச் பண்ணியிருக்கேன். இதே ப்ளவுஸ் போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.